ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. சாரி கைஸ், சாப்பிட்டுட்டு இருந்தேன், அதனால தான். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்பயாவது ஆதி பாரதி பார்த்துருவாங்கன்னு நினைச்சேன், ஆனால் பார்க்கவே இல்லை. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, அதான் அந்த அம்மா ஆவியா வந்து பேசுது இல்லையா? உடனே வந்து தூக்கத்துல அப்படியே எந்திரிச்சு உட்காடுறாங்க. உட்காந்து அதுக்கப்புறம் அந்த அம்மா பணம் வச்சிருக்க மாட்டிருக்குது. அந்த பணத்தை எடுத்து உள்ள வைக்கும்போது மறுபடியும் தாலி எடுத்து பாக்குறாங்க. சோ பாரதி கிட்ட இருக்கிறது தான் சாரதா தேவி கொடுத்த தாலி, புரியுதுங்களா? இவகிட்ட மித்ரா வந்து காமிச்ச தாலி வந்து போலியான தாலி. அத வந்து அவ அன்னிக்காரி இருக்கா பாருங்க, அவ வந்து சொல்லிடுறா அவங்க அண்ணங்கிட்ட. அவங்க அண்ணங்கன்னா யாருல, அவங்க புருஷன்கிட்ட, மித்ராவோட அண்ணன் இருப்பான் இல்லையா, அவனோட ஒய்ஃப் இருப்பா இல்லையா, அவ தான் கண்டுபிடிக்கிறா. ஏன்னா அவ வந்து போலியான தாலியைத்தான் வந்து ஆதிகிட்ட காமிக்கிறாப்ல அப்படின்னு சொன்னோடனே, உடனே அவங்க அண்ணங்காரன் வந்து அவன் தங்கச்சிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றதுனால ஆதியை வந்து ரொம்ப விரும்புறான், அதனாலதான் இவ இப்படி பண்றா அப்படின்னு சொன்னோடனே, ஆதி மேல வச்சிருக்கிற லவ்னாலதான் இப்படி பண்றா அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு டேக் இட் ஈஸியா அவர் எடுத்துக்கிட்டாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இங்க சுமங்கலி பூஜைக்கு வந்து சாமி கும்பிட கூப்பிடுறாங்க. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா பாரதிக்கும் நம்ம சாரதா அம்மாவுக்கும் ரொம்ப ஒரு கான்வர்சேஷன். அந்த அம்மா கண்டிப்பா ஆதி வருவான், உன்னை தேடி வருவான் அப்படின்னு சொல்றாப்புல. உடனே இங்க வந்து நம்ம பாரதி என்ன சொல்றாங்கன்னா, ஆஹ் ஆதி வந்து என்னை தேடி வரமாட்டாரு, நானும் அவரை பார்க்க மாட்டேன், அப்படி இப்படின்னு அவ அந்த இடத்துல ஒரு டைலாக் சொல்லியிருக்கணும். அப்படியே அவர் வந்தாலும் நான் அவரை ஏத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா அந்த டைலாக் மட்டும் சொல்லவே இல்லை. அப்ப இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்க வந்து என்ன நடக்குது, நம்ம மறுபடியும் குட்டி ஆதி வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு அடம் பிடிக்கிறாப்புல. வயிற்று வலி, காய்ச்சல் சொல்லி எதையாவது ஒரு சாக்கு சொல்லணும் இல்லையா? அப்ப சொல்லும் போது நம்ம பாரதி கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப முதுகுல 2 வப்பு வச்சேன்னா முதுகு வலி வந்துரும் அப்படின்னு சொல்லி. அது ஒரு கியூட்டா இருந்தது. அந்த அம்மா மகனுக்குள்ள ஒரு பாண்டிங் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க வந்து ஃபேக்டரி விசிட் போயிட்டு வந்து ஆபீஸ்க்கு வர்றாப்புல. இங்க வந்து என்ன பாத்தீங்கன்னா, அது என்னது, சேர்மன், புது சேர்மன் அறிமுகப்படுத்துறாங்க. சோ நம்ம மித்ராவோட புது ஹஸ்பண்ட் இல்லையா ஆதி, அவர் தான் வந்து நியூ சேர்மன் ஆமா. எல்லாரும் இருக்கிறாங்க, பாரதி மட்டும் இல்லைன்னு பாரதி பேரை கேட்ட உடனே யார் அந்த பாரதி அப்படின்னோடனே ரொம்ப சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்குறாப்புல. உடனே மித்ரா கோவம் வருது. நம்ம சம்பளம் தரோம், அவங்க வேலை பாக்குறாங்க, இதுல என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்ல இல்ல, பாரதி வந்து இந்த கம்பெனி ஜாயின் பண்ணதுல இருந்து ரொம்ப சூப்பரா இது பண்றாங்க அப்படின்னு சொல்றாப்புல. உடனே பாரதின்னு பேரை கேட்டோடனே நம்ம ராசாவுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆகுதாமா. நம்பிட்டோம் சார், சரியா? அவ்வளவுதான் guys, இன்னைக்கு எபிசோடு இவ்வளவுதான். நானே இன்னைக்காவது பாப்பாங்கன்னு நினைச்சேன். லிப்ட்ல வர்றாங்க, இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீ ஒருவேளை நாளைக்கு இது பாப்பாங்களோ என்னமோ தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம், சரியா? சோ அந்த ஒரு பாக்குற நொடி எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை பாரதி வந்து அஹ், அதிர்ச்சி ஆகலாம். ஆனா அந்த இடத்துல வந்து அவங்க டேக் இட் ஈஸியா எடுத்துட்டு போயிடணும், அதான் நல்லது. மறுபடியும் எல்லாம் பழசெல்லாம் கருதிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மட்டை பைத்தியம் முடிச்சிடும். சோ இந்த சீரியலை பொறுத்தளவு இவங்க ஜனனி ஜனனி இடத்துல வந்து இவங்கள வச்சு பாக்குறது வந்து ரொம்ப சிரமமா தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து உசுரை கொடுத்து 650 எபிசோட் நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க நம்மளுக்கு, சரிங்களா? அதாவது பாரதினா இவங்கதான் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப இவங்கள வந்து அந்த பாரதி இடத்துல வச்சு பாக்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது, அவ்வளவுதான். இருந்தாலும் நம்ம ஜனனி அளவுக்கு நடிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அப்ப ஜனனியுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் நல்லா எல்லாம் நடிச்சிருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரே எக்ஸ்பிரஷன் தான், சரிங்களா? அழுதாலும் சரி, கோவப்பட்டாலும் சரி, கோமாளித்தனமா பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே ஒரு இதுதான், ஒரே அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் தான். மத்தபடி உடம்ப வளைச்செல்லாம் யாருமே நடிக்க மாட்டாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா, இவங்க பாரதி, அந்த பாரதி அதே மாதிரிதான். இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்ப அப்படியே நடிக்கிறாங்க. பாக்கலாம், நீ இவங்களதான். எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் ஒரிஜினல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பாங்களா கைஸ்? ஏன்னா அந்த மாங்கல்யத்தை வந்து அந்த சுமங்கலி பூஜை இருக்கு இல்லையா, அவங்க சாரதா தேவி எடுத்து கொடுத்து பாரதி கழுத்துல போட்டிருப்பாரு இல்லையா அந்த பிளாஷ்பேக்கு, அப்ப அந்த மாங்கல்யம் வந்து பாத்தீங்கன்னா நேரா இருக்குது. இப்ப சினிமால எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடிப்புக்காக மாங்கல்யத்தை வந்து மாத்தி கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்களாமா, நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய இடத்துல மாங்கல்யம் வந்து தலைகீழா இருக்கும், பாத்திருக்கீங்களா? ஆனா இங்க வந்து மாங்கல்யம் வந்து நேரா இருக்குது. அப்ப ஒரிஜினல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா என்னன்னு தெரியல. அஹ் சரி பார்க்கலாம், ஓகே டன். ஏன்னா இவங்கள நடிப்பு வந்து அந்த மாதிரிதான் இருக்குது. நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ரொம்ப அப்படியே கியூட்டா தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. சீக்கிரம் ஆதி பாரதியை சந்திக்க வைங்கப்பா.
அந்த ஒரு எதிர்பார்ப்புக்கு தான் காத்துட்டு இருக்கிறோம். ஓகேவா? வேற என்ன கைஸ்? வேற ரிவ்யூ பண்றதுக்கு இதுல ஒண்ணும் இல்ல கைஸ். ஆதி பாரதி மீட் பண்ணா மட்டுமே தான் நம்ம ரிவ்யூ பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். மத்தபடி இங்க ரிவ்யூ பண்றதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. சரி வேணா ஒண்ணே ஒண்ணு ரிவ்யூ பண்ணிடலாம். இந்த அழகர் ஆண்டாள் என்ன ஆனாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம தர்மலிங்கம் கண்ணுருட்டி மாமன்னர் என்ன ஆனாருன்னு தெரியல. அவரு ஆதியோட மாமா அவர் என்ன ஆனான்னு தெரியல. ஸ்வேதா என்னன்னு தெரியல. அப்புறம் பாரதியோட அம்மா அப்பா என்ன ஆனாங்கன்னு தெரியல. செத்து போயிட்டாங்களா இல்ல உசுரோட இருக்காங்கன்னே தெரியல. அப்புறம் நம்ம வாசுவோட அம்மா அந்த அப்பா அம்மா அக்காக்காரி அக்காக்காரியோட வீட்டுக்காரன் இந்த குடும்பம்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. அப்புறம் அமெரிக்கால இருந்து வந்ததுல இருந்து மித்ரா கூட சுத்திட்டு இருக்காப்ல. ஏன் தமிழ்நாட்டுக்கு தானே வந்திருக்கான். அவங்க அம்மா ஆதியோட வீட்டுக்கு போய் பார்க்க வேண்டியதானே. அவங்க அம்மா போட்டோவெல்லாம் பார்த்து பழைய ஞாபகங்கள்லாம் இதெல்லாம் அந்த வீட்டுல வச்சு அப்படியே கொண்டு வர மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ல கைஸ். அந்த மியூசிக் ஒண்ணு கொடுப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி அந்த எப்பவுமே நம்ம ஒரு பழைய பில்டிங் குள்ள போனோம்னா அந்த பழைய ஞாபகம்லாம் வரும்ல. அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த விஜயகாந்த் படத்துல ஒரு படத்துல அப்படித்தான் நடிச்சிருப்பாரு. அவர் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு அவர் அந்த வீட்டுக்கு வரும்போது